ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. இது என்னோடய ஃபேவரட் ரெசிபி. உருண்டை பண்ண தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், வற்றல் மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, உப்பு. குழம்புக்கு தேவையானவை: சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி, தேங்காய், சோம்பு, சாம்பார் பொடி, எண்ணெய், உப்பு, கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நறுக்கின தக்காளி, அதோட கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போது புளி தண்ணியை ஆட் பண்ணிடுங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு மிக்சியில் சின்ன வெங்காயம், தேங்காய், சோம்பு அதோட 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இது நம்ம கடைசியாக குழம்புல சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம ஏற்கனவே கொதிச்சிட்ருக்க புளி தண்ணியில் 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. அந்த சாம்பார் பொடியோட ரா ஸ்மெல் போகணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். இது கொதிக்கிற சமயத்தில் நம்ம உருண்டையை ரெடி பண்ணிடலாம். இப்போ உருண்டைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணியே விடாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்படாது. அரைச்சிட்டு இப்போ அதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு இட்லி தட்டு இல்லை இடியாப்பம் தட்டில் நல்லா எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் இந்த அரைச்ச மிக்சரை பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டி அதில் வச்சு ஸ்டீம் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணுங்கள். ஓகே, இது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு நல்லா வெந்திருக்கும். அதில் இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம அதில் ஒரு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக அதை அப்படியே கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது, தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு அந்த விழுதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வேக வச்சுருந்த உருண்டையை இப்போ இந்த குழம்புல மெதுவாக ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அணைச்சிடலாம். சுவையான உருண்டை குழம்பு ரெடி. ரிட்டன் ரெசிபிக்கு எங்கள் ஸ்பேஸ் கிச்சன் பிளாகை விசிட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. Hope you like this video. Please like, share and subscribe.